எவ்வளவு பெரிய பாறைன்னு வந்து பாருங்க. இந்த பாறை வந்து எந்த வித புடிமானமே வந்து இல்லாம வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளியா வந்து நமசிவாய அந்த இறைவனோட அருளை வந்து முழுசாக வந்து பெற்றவங்க. வரலாற்று சிறப்புமிக்க யானைமலைக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்து போக போறோம். அந்த யானைமலை வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில உள்ள நரசிங்கமங்கலம் என்ற பகுதியில வந்து மதுரையில இருந்து வந்து திருச்சி போகக்கூடிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையிலே வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது இந்த மலையை பாருங்க, ஆஹா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல வந்து இருக்குது. மலை ஏறதுக்கு முன்னைக்கு மலையை பத்தின சிறு குறிப்பு வச்சிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் ராம்கேஆர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாமதுரையோட பெருமை யானைமலையில வந்து இருக்கிறோம். நம்ம கூட வந்து ஐயா ரவிச்சந்திரன் வந்து இருக்காங்க. தொழில் துறையில இருந்து ஐயா வந்து பாதுகாவலரா அந்த மலையில வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா வந்து மலையை வந்து பாதுகாத்து வராங்க. ஐயா நம்ம கூட இருக்காங்க. ஐயாவோட சேர்ந்து இந்த மலையில இன்னைக்கு நம்ம வந்து ஏற போறோம். அந்த கடுமையான பயணத்தை இன்னைக்கு நம்ம வந்து மேற்கொள்ள போறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். ஐயா கிட்ட இந்த மலையை பத்தி வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, சொல்லுங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். யானைமலை இது வரலாற்று பொக்கிஷங்கள். இது வந்து நம்ம அனைவரும் சேர்ந்து பாதுகாக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம வந்து சமணர் கற்படுக்கைகள் பார்க்க போகிறோம். கிபி 2ஆம் நூற்றாண்டு அதில் வந்து தமிழ் கல்வெட்டுகள் பார்க்கலாம், படுக்கைகள் பார்க்கலாம், இன்னும் வந்து யானைக்கண் சுனை பார்க்கலாம், வழுக்குப்பாறை பார்க்கலாம், சங்கிலிப்படி ஏறலாம், மலை உச்சிக்கு போகலாம், இன்னும் நிறையா இடங்கள் நம்ம பார்க்கலாம். மேலே வந்து ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயம், அபூர்வம், அழகான இடங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 200 படிக்கு ஏறி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இருந்து நம்ம அந்த பொசிஷனை பார்க்குறோம். இது வந்து மதுரை, திருப்பரங்குன்ற மலை, பசுமலை, நம்ம கீழக்குடி சமணர் மலை, நம்ம அழகர் மலை. இது வந்து யானையை போல ஒரு தோற்றம் இருக்கனால இது சங்க காலத்திலே யானைமலைன்னு இதுக்கு பேர். இது எத்தனை அடி உயரம், எத்தனை அடி அகலம்யா? இது வந்து 916 அடி உயரம். இது வந்து 400 அடி மீட்டர்னு சொல்றாங்க. இது தொழில்துறை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை நம்ம வந்து இந்த ஸ்டெப்புக்கு மேலே ஏற போறோம். இதில் ஏறினோம்னா நம்ம சமணர் கற்படுக்கைகள் பார்க்க போறோம். வாங்க போகலாம். எவ்வளவு பெரிய பாறைன்னு வந்து பாருங்க. இந்த பாறை வந்து எந்த வித புடிமானமே வந்து இல்லாம வந்து இருக்குது. இந்த பாறைக்கு கீழே பாருங்க அவ்வளோ வீடுகள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து கடவுளோட அனுகிரகம், கடவுளோட சக்தி, இறை சக்தி, அதனாலதான் நின்றுட்டு இருக்கு, புடிமானமா இருக்குது. அதுல பாருங்க இனிஷியல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. புனிதமான மலையில வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டிய மலை, பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. பாருங்க மக்களே, இந்த மதுரை மாநகர 200 படிகளை கடந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து ஏறுவதற்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான பாதையாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக 2009 இந்த இரும்பு ஏணிப்படிகள் போட்டாங்க. அது ரொம்ப மக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனமாக வரணும். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இதில் இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். படிக்கட்டுலாம் செதுக்கியிருக்காங்க அருமையா. நிறைய பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா சறுக்கிற மாதிரியே தாங்க வந்து இருக்குது. அங்க பாருங்க, அதெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்குதுன்னு வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளியா வந்து முன்னொரு காலத்துல வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சமண துறைகள் வந்து இந்த இடத்துல வந்து தான் வந்து அமர்ந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல வந்து பாடங்கள் வந்து நடத்திருக்காங்க. ஆசிரியர் உட்காந்து சச்சங்க நடத்துகிற இடம். இங்கே துறவிகள்லாம் உட்காந்துருப்பாங்களாம். இங்கே வந்து சமண முனிவர்கள் உட்காந்து சச்சங்க நடத்த இடம், சொல்லி கொடுத்த இடம். மக்களுக்கு மருத்துவமும் கல்வியும் இங்கே வழங்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அன்னைக்கே வந்து இந்த ஒரு ஆசனம் மாதிரி இருக்க மாதிரி இருந்திருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இப்போ யானைமலையினுடைய தும்பிக்கையில் இருக்கும். யானைமலைக்கு வாய் பகுதி தான் சமணர் படுக்க அமைஞ்சிருக்கு. அது வந்து கண்ணு பகுதி, அது தலை, இது தும்பிக்கை, இன்னும் உடம்பு, வால். நரசிங்க பெருமாள் கோயில் வந்து வயிற்று பகுதியாக அமைஞ்சிருக்கு. இப்படி யானையினுடைய தோற்றத்துல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருக்கு. இது ஒரு புனிதமான இடம்.
தொல்லியல் துறை வந்து இன்னும் வந்து இது சம்பந்தமா வந்து இந்த இடங்களை வந்து இன்னும் வந்து நல்லா வந்து பராமரிக்கணும் நம்ம வந்து அன்போட வந்து வச்சுக்கிறோம், அன்போட வந்து கோரிக்கை வந்து வச்சுக்கிறோம். வாங்க இதுக்கு மேல வந்து போகலாம். பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சமணர் கற்படுக்கைகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு சமண முனிவர்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படுக்கைகள் தான். இது வந்து மழை தண்ணி உள்ள புகாம இருக்கிறதுக்கு தான் இந்த காடி வெட்டியிருக்காங்க. இதனுடைய இதெல்லாம் வந்து அழிஞ்சிடக்கூடாது, தண்ணி வந்து வெளியே வர்ற மாதிரி உள்ளுக்குள்ள போகாம மழை காலத்துக்கு தங்குவதற்குரிய இடமா அமைச்சிருக்காங்க இந்த இடத்த. இது வந்து கல்வெட்டுகள் கிபி 2ஆம் நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டுகள். இதுல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா எரி ஆரிதன் அத்துவாயி அரட்டக்காய்பன் இவகுன்றத்து பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய்பன் என்ற இரு சமண துறைகளுடைய பேர் பதிஞ்சிருக்கு. இது தமிழ் கல்வெட்டு. இதை பார்க்கறக்காண்டி வெளிநாடுகள்ல இருந்து இந்த வரலாற்று மாணவர்கள் நிறைய இங்க வந்து தொல்லியல் துறை சம்பந்தமா வர்றாங்க. மாநிலம் முழுவதும் இருந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பாதுகாத்து ஒரு வழிகாட்டியாகவும் இந்த இடத்துல இருக்கும். நீங்க எங்கேயோ எப்படியோ இருந்து சந்திச்சு வந்து வந்துட்டீங்கல்ல, அதனால இங்க எல்லாமே முக்கியமான இடம் தான். இதெல்லாம் கற்படுக்கைகள் தான். இந்த இடத்துல எல்லாம் படுத்திருந்திருக்காங்க. இது வந்து அவங்க மருந்து அரைக்க பயன்படுத்தின கல்வம். இதெல்லாம் கற்படுக்கைகள் தெரியுதா? இது வந்து அவங்க வந்து மக்களுக்கு மருத்துவம் பண்ணும்போது கல்வம் மருத்துவம் பண்றதுக்காண்டி கல்வமா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மூலிகைகள் எல்லாம் வந்து அரைச்சு இது பண்றது மக்களுக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அது போக இது வந்து தீப்பந்தம் ஏத்தின இடம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து தீப்பந்தம் வந்து ஏத்துனாங்கன்னா திருப்பரங்குன்ற மலை, நம்ம நாகமலை, பசுமலை, அழகர் மலை, இங்க உள்ள சமண துறவிகள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்ததாக சொல்றாங்க. இது வந்து மழை காலத்துல ரொம்ப அருமையான இடம் இந்த இடம். இது உள்ள வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் படிக்கங்கள்லாம், இது படிக்கங்கள்லாம். இது தலை வச்சு படுக்கிற மாதிரி. இது வந்து அந்த பக்கம் வடக்க தலை வச்சு இங்கிட்டு தெக்க வந்து நிற்ற மாதிரி. அது வந்து இது வந்து இங்கிட்டு தெக்க தலை வச்சு. இது கிராம மக்கள் வந்து பஞ்சபாண்டவர் படுக்கைம்பாங்க. இது சமணர் மலை, சமணர் கற்படுக்கைங்கிறாங்க. இது சமணர் பள்ளி தான். படுக்கைங்கிறது காலகட்டத்தில் அப்படியே படுக்கைன்னு சொல்றான். இது சமணர் பள்ளி தான். சிறுவர்களுக்கான பள்ளி அது வந்து செயல்பட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கம் மாதிரி இருக்குங்களா? அங்க லிங்கம் மாதிரி இல்ல, லிங்கமே தான். லிங்கமே தாங்கயா. இது வந்து இங்க உள்ள மக்கள் இந்த இடத்த வந்து பாதுகாக்கணும், தண்ணி அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன கோயில்னு வச்சோம்னா அது வந்து பாதுகாக்கப்படும். அது ஒரு இதுக்கு இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தொழில் துறை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து அவ்வளவு எவ்வளவு கஷ்டமான வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆமா, நினைச்சு பார்த்தாலே இந்த இடத்த அப்படியே அமைச்சிருக்காங்க. முதல்ல வந்து இப்படி இருந்த இடம் தான் அது. இதுக்கு கீழே வந்து குடைவர கோயில் மாதிரி இப்படி செதுக்கி வந்து எடுக்கணும்னா சாதாரணப்பட்ட வேலைகள் கிடையாது. படுத்துக்கிட்டே தான் வந்து வேலை வந்து பார்த்துருக்கணும். உண்மைதான். உட்கார கூட முடியல, இந்த மாதிரி இருக்கு ஒரு பொசிஷன். ஆனா வந்து இது படுக்க அப்படிங்கிறப்ப இது படுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த இடம். பாத்தீங்களா, தெரியுதா? படுத்திருக்காங்க. ஓகே, வாங்க அடுத்து மேல போலாம். இங்க பாருங்க எவ்வளவு கிறுக்கி இருக்குன்னு வந்து பாருங்க. எவ்வளவு பொக்கிஷமான மலையை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு இது வந்து பண்றோம், எப்படியெல்லாம் வந்து அழிக்கிறோம் பாருங்க. இந்த இடம் தாங்க யானைக்கண் சொன்ன யானைக்கண் தீர்த்தம், புனித தீர்த்தம். கீழே இருந்து வந்து தண்ணி வந்து கொண்டு வரல அப்படின்னாலும், தண்ணி வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னாலும் இந்த புனித நீரை இந்த இடத்துல அள்ளி பறிக்குங்க. நமசிவாய, அருமையா இருக்கு. நமசிவாய. அருமையா இருக்கு. தண்ணி இருங்க, அந்த கடவுளுக்கு வந்து நன்றி வந்து சொல்லிடுவோம். இப்போ இந்த இடத்த வந்து தாண்டி போனா வந்து சங்கிலி தொடர் வந்து இருக்குது. சங்கிலி தொடர் வந்து ரொம்ப வந்து கடுமையா வந்து இருக்கும். அதை தாண்டி போனா வந்து வழுக்கப்பாறை, அதையும் தாண்டி போனா வந்து ஒரே வந்து ஸ்ட்ரெயிட் வந்து உச்சிடலாங்க. ஓகே, வாங்க வந்து நம்ம வந்து போலாம்.
பார்த்தீங்களா படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படிகளில் தான் இப்போ வந்து நம்ம ஏற போகிறோம். கடுமையான பயணம். வாங்க மக்களை ஏறலாம். ஏறி வந்தாச்சு. வாங்க அடுத்து அப்படியே வந்து மேலே வந்து போகலாம். அந்த கீழே தெரியுது பாருங்க ஒரு முருகன் கோவில். அந்த முருகன் கோவில்ல பல வெற்றி படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து சூரரை போற்று, வின்னர், குள்ளநரி கூட்டம், மதுரை சம்பவம், இது போன்ற வந்து எண்ணற்ற படங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே போய் பார்க்கலாம். அடுத்து வாங்க மேலே ஏறலாம். அப்படியே இப்போ ஏறிட்டு இருக்கோம். அடுத்து கீழே போய் தீர்த்தங்காரர்களை போய் நம்ம போய் தரிசிக்கலாம். வாங்க மக்களே. ஐயா பாருங்க, அந்த தெரியுது பாருங்க ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட போய் ஐயா போய் உட்காந்துட்டாங்க. இந்த வயசுலேயே ஐயா வந்து அவ்வளோ வேகமாக வந்துருக்காங்க. சரி ஓகே வாங்க நம்மளும் போகலாம். கிபி 9 to 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமண துறவிகளோட வந்து சிற்பங்கள், தீர்த்தங்கக்காரர்களோட சிற்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நம்ம அதை தான் வந்து பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க மக்களே போகலாம். கம்பியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. படிக்கட்டுகள் வந்து பாறையிலேயே வந்து அமைச்சிருக்காங்க. வாங்க மேலே போகலாம். கேட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அம்புக்குறி வந்து போட்டிருக்காங்க. வாங்க அதுக்கு நேரம் உள்ள போகலாம். பெரிய பாறை, சரியான பாறையாக வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து போகிறோம். சரியான பாறைங்க. எவ்வளோ டன்னு கணக்குன்னே வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. இதனோட ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் பாருங்க. பாறையில இந்த சிற்பத்தை வந்து எப்படி வந்து செதுக்குனாங்கன்னே நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அப்படி செதுக்கியிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா கீழே பாருங்க. சமண சமயத்துல அந்த இறைவனோட அருளை வந்து முழுசாக வந்து பெற்றவங்க, அந்த பிறவியெல்லாம் அந்த பெருங்கடலை வந்து நீந்தினவங்களை வந்து தீர்த்தங்காரர்கள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அந்த தீர்த்தங்காரர்கள் இதுவரை வந்து 24 பேர்களாக வந்து சமண சமயத்துல வந்து அறியப்படுறாங்க. அப்படி அந்த தீர்த்தங்காரர்களை தான் இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வரிசையா. இந்த யானமலையில இருக்கக்கூடிய சமணர்களுடைய கற்சிற்பங்கள் வந்து அந்த சமணர்களுடைய புராண கதையை வந்து சொல்லும் விதமாக வந்து இங்க உள்ள சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. வாங்க அது என்னன்றது வந்து ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். வந்து அவன் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வரலாறு. இந்த அம்மன் வந்து வந்தான்னு சொல்லி இந்த அம்மா வந்து ஒரு வஜ்ர கொடையை நீட்டுறாங்க. இவரை சேஃப்டி இந்த மாதிரி திருப்பி வந்து அவன் வந்து தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வரலாறு. அந்த கமடன் அசுரன் மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதிநாதருடைய மகன் பசுத்தங்க ஆதிநாதருடைய மகன் தான் வந்து பாகுபலி. 2 சகோதரிகள் சுந்தரி பிராமின்னு சொல்லி. இவர் வந்து 24வது சமண தீர்த்தங்கரர் மகாவீரர் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்களை வடித்து சுண்ணாம்பு சுத பூசி வண்ணம் தீட்டியிருக்காங்க. இது மூலிகை வண்ணம். இந்த வண்ணங்கள்லாம் இன்னும் அழியாமல் அழகாக காட்சி தருது. 2 சைட்லையும் குத்து விளக்கு, சாமரம், அதுக்கு மேலே திருவாச்சி. இந்த முக்குடைக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க வந்து மகாவீரர் தான். அவர் பார்சுவநாதர், இவர் பாகுபலி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து அம்பிகா, யக்ஷி, இயக்கி, தர்மதேவி, இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கதைகள்லாம் நிறையா வடிவத்தில் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து ஞானம் பெற்றவங்க. இதில் பார்த்தீங்களா இன்னும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் யாழி, இதில் வந்து தோலில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் போகிறாங்க. இது அம்பிகா, தோலில் கிளி இருக்கா. இந்த முக்குடைக்கு கீழே இருக்கவங்க போகிற மகாவீரர் தான். இது வந்து வட்டெழுத்து கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் அன்னைக்குள்ளது. 9, 10ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்துக்கள். நடுவில் இருக்கிறது கிரந்த எழுத்துக்கள். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்.
தமிழ் கிரந்தம் வட்டெழுத்து 3 ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே இடம் இந்த யானைமலையில். இந்த இடத்துலயே நரசிங்க பெருமாள் கோயிலேருந்து தான் பார்க்க முடியும். இது இயற்கை அமைஞ்ச ஒரு குகை. இது பார்த்தீங்கன்னா எந்நேரமும் இந்த குளிர்ச்சி எப்பயுமே இருக்கும். இது வந்து ஒரு இந்த மலைக்கு பின்னாடி போய் விடுறதாக முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி ஒரு பாதை இருந்திருக்கு. இப்போ தற்போது பூரா அடைப்பட்டு போச்சு. இதாக இருக்குல்ல, தெரியுதா? ஒரு வெளிச்சம் தெரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படுத்து இறங்கிட்டோம்னா நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை. இதுக்குள்ளேயே போகலாம். ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ பாதை இல்லை. பாண்டியர் மன்னர் காலத்தில் மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறையா சுரங்க பாதைகள் நிறையா இருக்கு. இது அவங்க மருந்து அரைச்சடம், மூலிகைகள் கீழே கல்வம் இருக்குல்ல, மருந்து அரைச்சடம். இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அமர வச்சு படுக்க வச்சு இங்க உள்ள மூலிகையில பறிச்சு. ஆமா, சமணர்கள் தமிழுக்கு நிறைய தொண்டு பண்ணியிருக்காங்க. கல்வி, மருத்துவம் இந்த இடத்துல இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மலையில வந்து சித்தர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்களாங்க. ஆய்வு பண்ணி வரும்போது அவங்க அந்த மூலிகை வனங்களை தேடியும் அவங்களுடைய இதில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம கோரக்கர் ஐயா அவர் மலை வாகனம்னு நூல்ல எல்லாம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காங்க? இந்த மாதிரி நான் யானைமலைக்கு வந்து காயச்சித்தி மரம் கண்டேன், காயச்சித்தி மரம் இங்கே இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. போகர் அதே மாதிரி யானைமலைக்கு வரும்போது கல்லடியான் சித்தரை கண்டேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால நம்ம வந்து எல்லா சித்தர்களும் எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் இந்த யானைமலை வந்து ஒரு சிறப்பான மலை. இது ஒற்றைக்கல் பாறை, இது ரொம்ப பெரிய பொக்கிஷம். அதனால இங்க வராதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, சமண தீர்த்தங்காரர்களோட கற்சிற்பங்களை நம்ம வந்து இன்னைக்கு வந்து வழிபட்டாச்சு, அவங்களை வந்து தரிசிச்சாச்சு. நம்ம வந்து கீழே போய் லாடம் முருகனுடைய சந்நிதியை போய் பார்க்கலாம். அது கீழே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல வந்து யோக நரசிம்மரோட டெம்பிள் கோவில் வந்து இருக்குது. வாங்க வந்து எல்லாத்தையும் வந்து தரிசிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ஒரு முழுமையா நம்ம வந்து நிறைவு வந்து பண்ணலாம். யானைமலைக்கு வந்தோம், ஏரி வந்து இறங்கியாச்சு. பக்கத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. சூரரை போட்டு எடுத்திருக்காங்க, குலநரி போட்டு எடுத்திருக்காங்க, மதுரை சம்பவம் வந்து எடுத்திருக்காங்க, சூரரை போட்டு வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து இது போன்ற வந்து பழைய இந்த பக்கத்துலயே வந்து சில காட்சிகள் வந்து இங்க வந்து படமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் வந்து இது போன்ற இந்த லொகேஷனை பார்த்தாலே வந்து அப்படிதான் தெரியுது. அதுவும் இப்போ வந்து ஒரு மாதிரி மலை மேகமா வேற இருக்குது. இது இன்னும் பார்த்துக்கிட்டே வந்து இருக்கலாம் போல. அந்த இடத்துல கோயில் கோபுரம், பக்கத்துல மலை, ஆஹா இதே வந்து கண்கொள்ளா காட்சி. ஒரு பௌர்ணமி என்னைக்கு இங்கே வந்தால் அவ்வளோதான், சொர்க்கமாக வந்து இருக்கும் இடத்த வந்து பார்த்தாலே. மதுரை யானைமலைக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு யோக நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். கோயில் வந்து பூட்டி இருக்குது மக்களே. ஸோ நம்ம இன்னி ஒரு நாள் வந்து பெருமாளை வந்து தரிசிக்கலாம். பக்கத்தில் வந்து லாடமுருகன் கோயில் வந்து இருக்குது, வாங்க அங்கே போய் தரிசிச்சுட்டு வரலாம். அந்த கிபி 8ஆம் நூற்றாண்டில் முருகனுக்காக வந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலுங்க. இந்த குடைவரை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனும் தெய்வானை வந்து அமர்ந்த கோலத்தில் அந்த மலையிலே வந்து செதுக்கி வந்து சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. அது பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அவ்வளோ ரம்மியமாக வந்து இருக்குது. அது வந்து இயற்கை எழில் சூழலாம் வந்து பார்க்குறது, அது அதை விடவும் இன்னும் வந்து சிறப்பு வந்து சேர்க்குது. இங்கே வந்து கிபி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் வந்து உருவாக்கப்பட்ட வட்ட எழுத்துக்கள் வந்து இருக்குது. அந்த வட்ட எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கோவில் வந்து வேலை செய்யப்பட்ட அந்த அதனுடைய வரலாறை வந்து அந்த வட்டெழுத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குது. நீங்கள் வந்து யானைமலைக்கோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்க யோக நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்து வந்தீங்கன்னா இந்த குடைவரை கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்கன்னு வந்து அன்போடு வந்து கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே.